இந்த வீடியோவில் நம்ம மீன் கடைக்கு 2வது எடுத்த ஸ்டாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். மீன் கடை ஆரம்பிக்கும் போது என்னென்ன ஸ்டாக் வாங்கணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத அந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்கல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து 2வது எடுத்த ஸ்டாக் வீடியோ. ஸோ 2வது நம்ம என்னென்ன ஸ்டாக்லாம் எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து நான் அப்போயே வீடியோ எடுத்து வச்சுட்டேன். இப்போ தான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. நீங்கள் தேவகோட்டையில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து என்னென்ன மீன்லாம் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் பேர், ப்ரோ நானும் தேவகோட்டை தான், என் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நான் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்குவோம். எப்பப்போலாம் மீன் வருதோ அப்பப்போலாம் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போதைக்கு தேவகோட்டையிலேருந்து நம்ம ஸ்டேட்டஸ் வந்து ஒரு 100 பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்கள மாதிரியே உங்களுக்கும் ஸ்டேட்டஸ் வரணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்து வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து உடனுக்குடனே தெரிஞ்சு என்னென்ன மீன்லாம் நம்ம கடையில் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம். சரி, வீடியோ ஆரம்பிப்போமா? ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரே ஒரு ரேக் தான் வாங்கினோம். ஸோ அந்த ஒரு ரேக்கில் வந்து 3 அடுக்கில் வந்து நம்ம மீன் வச்சுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா, அதாவது கீழே உள்ளதில் பார்த்திங்கன்னா நம்ம ஷார்க்கு வாங்கி வச்சுருந்தோம். ஒரு 50 40 ஷார்க்கோ எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான். ஒயிட் கலர் வந்து அப்போதைக்கு எங்களுக்கு கிடைக்கல. அதனால் பிளாக் கலர் மட்டும் தான் வாங்கினோம். அங்கே எங்கேயும் காண்டாக்ட் பண்ணோம், ஆனால் அப்போதைக்குன்னு கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. பிளாக் கலர் மட்டும் தான் கிடச்சி. அதில் மட்டும் ஒரு 40 50 வாங்கி வச்சுருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஏர் பம்ப்லாம் நாங்கள் போடலை அப்போதைக்கு. இப்போவுமே நாங்கள் ஏர் பம்ப் வந்து ஷார்க்குக்கு போடல. ஸோ அப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு வந்து ஒரு மிஸ்டேக். ஆக்சுவலாக நான் வந்து திரும்ப அதை ஃபுல்லாக பாருங்க நான் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கோராமி இருக்குது. ஸோ கோராமி பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு 50 40 வாங்கினோம். எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு கோராமி. நீங்கள் பார்க்குற மாதிரியே ப்ளூ கலரும் எல்லோ கலரும் தான் வந்துருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா 2 கலர் வந்துருந்துச்சு. எப்படின்னா 2 கலரு 2 சைஸு. ஆனால் வாங்கினது வந்து ஒரே ரேட்டு தான். எல்லாமே 50 வாங்கினோம் அப்படின்னா 50 மீனுமே ஒரே ரேட்டு தான் வாங்கினோம். அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னால் அவ்வளோ பெரிய மீன் வந்திருக்கு, இவ்வளோ பெருசாலாம் வந்திருக்கே, சின்னதாக வந்த மீன் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. உங்களுக்கு சொல்ல புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து 50 மீன் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா அதில் சில மீன் மட்டும் அந்த கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அது வந்து பண்ணையிலேயே போடும்போதே கொஞ்சம் பெரிய மீனாக வந்து விழுந்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாலியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 50 வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 3 கலரையுமே சேர்த்து தான் வாங்கினோம். ஆரஞ்சு, ஒயிட்டு, பிளாக்கு 3 கலருமே சேர்த்து வாங்கினோம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மோட்ரு போட்டு வந்துருக்க மாட்டோம். அதாவது ஷார்க்குக்கும் போடலை, கோராமிக்கும் போடலை, மாலிக்கும் போடலை. ஓகேங்களா? இந்த 3 மீனுக்குமே வந்து மோட்ரு போடலை. ஸோ அது வந்து ஒரு பெரிய தப்பு. நான் வந்து சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா, அதாவது நீங்கள் இப்போ யூடியூப்பில் போய் தேடினீங்க அப்படின்னா ஆக்சிஜன் மோட்டர் இல்லாமல் என்னென்ன மீன்லாம் வாழும் அப்படின்னு நீங்கள் தேடினீங்க அப்படின்னா சில மீன்லாம் காட்டும். அதாவது கப்பி, மாலி, ஷார்க்கு, கௌராமி இந்த மாதிரி மீன்கள்லாம் காட்டும். ஸோ அதே மாதிரி மைண்ட் செட்டில் வச்சு சரி இதுக்கெல்லாம் வந்து மோட்ரு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி நான் வாங்கி போட்டேன். ஏன் அப்படின்னா நான் வந்து வீட்டில் வச்சு வளர்த்துருக்கேன். கப்பி மீன், மாலி மீன், ஷார்க்லாம் வந்து மோட்ரு எல்லாமே வச்சு வளர்த்துருக்கேன். அதனால அது கடையிலையும் ஒர்க் ஆகும், பிஸ்னஸ்லேயும் வந்து ஒர்க் ஆகும்னு நினச்சேன். ஆனால் அது ஒர்க் ஆகலை. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த தொட்டியில் பார்க்குறீங்கல்ல ஷார்க்கு, இந்த ஷார்க்கில் வந்து ஒரு 50 மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 50 மீனுக்குமே வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா ஜாலியாக போயிட்டுருக்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரொம்ப மல்லு கட்டும். அந்த கப்பிக்கும் சரி, மாலிக்கும் சரி, எல்லா மீனுக்குமே சரி, ரொம்ப க்ரௌடடாக இருக்கும்போது வந்து அதுகளுக்கு வந்து ஒரு மூச்சு திணறல் மாதிரி ஆயிரும். அதனால் எந்தெந்த மீன்லாம் வந்து பலவீனமாக இருக்கோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறக்க ஆரம்பிக்கும். ஸோ எங்களுக்கும் வந்து ஆரம்பத்தில் அப்படி தான் இறக்க ஆரம்பிச்சிச்சு. கப்பி மாலி கூட பரவாயில்ல, கப்பி மாலி ஷார்க்கு இது கூட பரவாயில்ல. ஆனால் இந்த விடோ டிட்ராலாம் இருக்குங்களே, அத்தாடி ஒரு செகண்ட் கூட நிற்காது. டப்புன்னு இறந்து போகும். ஸோ அதையும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், இல்லையே ப்ரோ நான் வந்து இப்போ வீடியோவில் பார்த்தேனே, விடோ டிட்ராக்கு வந்து ஆக்சிஜன் பம்பு ஓடிட்டு தானே இருந்துச்சு, எப்படி இந்த மீன்லாம் இறந்து போச்சு அப்படின்னு. ஆனால் விடோ டிட்ராவோட டேங்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன டேங்க்கு நாங்கள் வச்சுருந்தது. கம்பேர் டு ஷார்க்கோட கம்பேர் பண்ணும்போது விடோ டிட்ராவோட டேங்க் வந்து ரொம்ப சின்ன டேங்க்கு. அதில் பார்த்திங்கன்னா வந்து 30 40 மீன் போடும்போது அதுலேயுமே வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து கிடைக்காது ஒரு கட்டத்துக்கு மேலே. ஆரம்பத்தில் வந்து நம்ம மீனை விடும்போது கொஞ்ச நேரத்துக்கு ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற ஆக்சிஜன்லாம் எல்லா மீனுக்கும் செலவானதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆக்சிஜன் இல்லாமல் போயிடும். ஆக்சிஜன் சப்ளைவே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மோட்ரு ஓடினாலுமே நிறைய மீன் இருந்துச்சு அப்படின்னா, ஓவர் க்ரௌடாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இறந்து போகுங்கிறது வந்து அப்போ தான் எனக்கு தெரியுது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து விடோ டிட்ரா வந்து ஆர்டர் போட்டு மீன் கடையில் வைக்கிறோம். முக்கால்வாசி இறந்து போச்சு. முக்கால்வாசி இல்லை, மொத்தமாகவே இறந்து போச்சு. ஒரு 50 கிட்டத்தட்ட ஒரு 50 மீன் வாங்கினோம். 50 விடோ டிட்ரா வாங்கினோம். 50 விடோ டிட்ராவில் வந்து ஒரு 40 விடோ டிட்ரா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போயிடுச்சு. நான் ஸ்டாக் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ எடுத்தேன். ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள்
தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சந்தோஷம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டாமல்லி வாங்கினோம். ஸோ பாண்டாமல்லி வந்து செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு வாங்கினது. இதுலேயும் வந்து ஒரு 40 கிட்ட வாங்கினோம். 40 மீன் வாங்கினோம், 20 ஜோடி. அதாவது இதுக்கும் வந்து மோட்ரு போடலை நாங்கள். ஏர் பம்ப் இல்லாமல் மீனை வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீன் கடையில் வந்து நிறைய மீனை வந்து இழந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஏர் பம்ப் இப்போதைக்கு வச்சுருக்கோம். ஆனால் அப்போதைக்கு நாங்கள் வைக்கலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சின்ன செல்ஃப் இருக்குது, ஒரு அழகான செல்ஃபு. ஆனால் எங்களுக்கு வந்து பீட்டா வந்து அந்தளவுக்கு அந்த நேரத்தில் வந்து நல்ல அதாவது நிறைய பீட்டா கிடைக்கல. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து இறந்து போயிருக்கு. இது வந்து சின்ன டப்பாவில் தான் இருக்குது. அந்த மீன் பார்த்திங்கன்னா இறந்து போயிடுச்சு. இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து ஒரு 5-6 மீன் வந்து இங்கிட்டு சைடில் வச்சுருந்தோம். அங்கிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3-4 ப்ளக்கார்டு, 3 ப்ளக்கார்டோ 2 ப்ளக்கார்டோ வாங்கி வச்சுருந்தோம். அதுவும் யாரும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் வரும்போது வந்து ஒரு பையன் வந்து சின்ன பையன் வந்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ப்ளக்கார்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. நாங்கள் வந்து சரி கஸ்டமர் கேட்குறாரே அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து அப்போதைக்கு ஒரே ஒரு கான்டாக்ட் தான் இருந்துச்சு மீன் வாங்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து ப்ளக்கார்டு அவர் என்ன ரேட்டு சொல்கிறாரோ அந்த ரேட்டுக்கே நாங்கள் வாங்கிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது விற்கும் போது தான் தெரியுது அந்த வாங்கின ரேட்டே வந்து அதிக ரேட்டு அப்படின்னு. ஆனால் அந்த மீன் பார்க்குறதுக்கு செம்ம குவாலிட்டியாக செம்ம அழகாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற மீன் தான் அந்த மீன். ஆனால் செம்ம ஆக்டிவு. ஆனால் அது சைஸு பார்த்திங்கன்னா சின்ன சைஸு ப்ளஸ் வந்து எங்களுக்கு ரேட்டும் கூட நாங்கள் வாங்கினால அந்த தம்பிகிட்ட வந்து எங்களால் அவர் சொல்கிற கம்மியான ரேட்டுக்கு வந்து எங்களால் கொடுக்க முடியலை. அப்புறம் எப்படியோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா ஃபஸ்ட்டு கடை ஆரம்பித்தே வந்து 1 மாதம்தாங்கிறப்ப அதிக ரேட்டில் கொடுக்க முடியாது. வாங்கின ரேட்டை விட கொஞ்சம் கூட தான் நாங்கள் லாபம் வச்சு விற்போம். ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி ஓரளவுக்கு கொடுத்தோம். அது மாதிரியே ஒரு 3 மீன் அப்போதைக்கு நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். இங்கே பார்க்குறது அந்த மீன். ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான மீன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு லைட்டாக ஒயிட் கலர் மாதிரி, அதில் அங்கேயும் வந்து ப்ளூ கலரு, ரெட் கலர் அங்கிட்டு இங்கிட்டு இருக்கும். நல்லா ஆக்டிவாகவே இருந்துச்சு. மீன் கடை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை காந்தி ரோட்டில் இருக்குது. ஸோ காந்தி ரோட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி ரோட்டில் தான் நிற்கிறோம். இதுதான் காந்தி ரோடு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒத்த கடை. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த முச்சந்தி, அங்கே தான் காளான் கடை இருக்கும். ஸோ இங்கே நான் வழி சொல்கிறேன். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் பூட்டி இருக்குது. இப்படியே என்ன ஸ்ட்ரைட்டாக போகணும். நான் இது உங்களுக்காண்டியே வண்டி அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்கிறேன் ரேட் கரெக்டாக. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜான் ஸ்கூல் வரும் லெஃப்ட் சைடு. அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் கடை இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்கூலு. உள்ள ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகள்லாம் பேசுகிற சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புனித ஜான் தொடக்கப்பள்ளி டிவிக்கேன்னு போட்டிருக்கா. ஸோ அதான் அந்த அருகே பாருங்க நம்ம மீன் கடை. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த இதுதான் நம்ம மீன் கடை. ஜீவா வண்ண மீன் நிலையம்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பி ஏடிஎம் இருக்கும். அதுக்கு இங்கிட்டு நம்ம கடை.